இந்த நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ Gate.io அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ யூனிஃபைடு அக்கௌண்ட்டாக மாற்றிக்கிறது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடிய டோக்கன்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கடன் வாங்கிக்கலாம். அந்த கடன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டோக்கனை வந்து உங்களுக்கு விற்க மனசு வராது, இல்லை வாங்கினதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டம்ப் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் அந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா $1000 எபோ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த யூனிஃபைடு அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம் டோக்கன்ஸ் வந்து லோன் வாங்கிக்கலாம். ஸோ லோன் வாங்கி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் வந்து லோன் வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேடும் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 யூஎஸ்டிடி வாங்கியிருக்கிறேன். ஸோ 200 யூஎஸ்டிடி கடன் வாங்கி இந்த ஒரு காயின் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த காயின் வாங்கினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ அதே சமயம் இருங்க, லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டோக்கன் வந்து ட்ரேனிங்க்கு வரப்போது அதை காட்டியிருக்கு. ஸோ இப்போ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் $200 கடன் வாங்கி வாங்கினேன். கிட்டத்தட்ட 141 டோக்கன் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ $274 வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைஸும் ரைஸ் ஆகிருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டும் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி இந்த டோக்கன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல மார்க்கெட் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது. கடன் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயினையும் கடனாக வாங்கிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்டேபிள் கரன்சிஸையும் நீங்கள் வந்து கடனாக வாங்கிக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈவன் வந்து ஃபியூச்சர் ட்ரேடு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் வந்து செல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு உடனே விற்றுட்டு மறுபடியும் காயின் டம்ப் ஆனிச்சு அப்படின்னா கூட காயின் குவான்டிட்டியை வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து கடனை வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பற்றியான இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபாவோட ப்ரைஸ் பெரிய லெவலில் டம்ப் ஆனிச்சு. அதே போல் வந்து பெப்பே வந்து லான்ச் ஆனப்போ பெப்பேவோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டம்ப் ஆனிச்சு. பட் இந்த WIF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டம்ப் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பிங் தான் ஆகிட்டுருக்கு. என்ன ரீசன், ஏன் வந்து பழைய ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஷிபாவும் சரி பெப்பேவும் சரி நிறைய பேர் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வாங்கி குமிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பைனான்ஸில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க. பட் இந்த WIF காயின் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேருக்கு அது தெரியாது. பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து வாங்கியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி, அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா $1.91 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன டம்ப் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கமும் வந்து பண்ணக்கூடிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் இது போல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.